ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அனிமி சைக்கிள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஷுக்கோ இல்லை ஆஷோட போக்கிமான்ஸுக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து வர்றப்ப அந்த போக்கிமான்ஸையோ இல்லை ஆஷ் கச்சமையோ காப்பாற்றுறதுக்காகவே சில போக்கிமான்ஸ் எவால்வ் ஆகியிருக்கும். ஆஷையும் ஆஷோட போக்கிமான்ஸையும் காப்பாற்ற சரியான டைமில் எவால்வ் ஆன 5 போக்கிமான்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நண்பா, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிறது மூலயமா தினமும் போடுற அனிமி அண்ட் கார்ட்டூன் நியூஸஸை தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் 5வது இடத்துல பார்க்க போகிற போக்கிமான் டிராகனைட். நம்ம ஆஷும் கோவும் டிராகனைட்டெல்லாம் பார்க்குறதுக்காக டிராகனைட் தீவுக்கு போவாங்க. அங்கே அவங்க போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய சூறாவளி ஒன்று வந்துடும். இந்த சூறாவளியில் ஆஷும் கோவும் மாட்டிக்கிட்டு ஒரு தீவில் போய் கரை ஒதுங்குவாங்க. அங்கே ஆஷும் கோவும் நிறைய டிராகனைட் அண்ட் டிராகனைரை பார்ப்பாங்க. அங்கே எல்லா டிராகனைருமே பறந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அதில் ஒரே ஒரு டிராகனைருக்கு மட்டும் பறக்க தெரியாது. அந்த பறக்க தெரியாத டிராகனைருக்கு எப்படி பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் கெச்சம் தான் கற்றுக் கொடுப்பான். இந்த டைமில் டீம் ராக்கெட் நம்ம ஆஷையும் கோவையும் அட்டாக் பண்ண வருவாங்க. இதில் டீம் ராக்கெட் வியல்லாட் போக்கிமான யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வியல்லாட் போக்கிமான் வெளியே வந்த உடனே துள்ளி குதிக்கும் போது இதில் டீம் ராக்கெட்டும் பறந்து போயிடுவாங்க. அதே சமயத்தில் நம்ம ஆஷ் கெச்சமும் பறந்து போயிடுவான். நம்ம ஆஷ் கெச்சமை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே நம்ம டிராகனைட்டாக எவால்வ் ஆகி ஆஷை காப்பாற்றி இருக்கும். ஸோ இதில் நம்ம ஆஷை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே டிராகனைட்டாக எவால்வ் ஆகி இருக்கும். அடுத்ததான் நம்ம 4வது இடத்துல பார்க்க போகிற போக்கிமான் சாரிசார்ட். நம்ம ஆஷோட ஃப்ரெண்ட்ஸும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஃபாசில் எல்லாம் செக் பண்ணுற ஒரு இடத்த பார்ப்பாங்க. இந்த ஃபாசில் எல்லாத்தையுமே நம்மளும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆஷோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே போயிட்டு செக் பண்ணுவாங்க. அப்படி அங்கே ஃபாசிலை கண்டுபிடிக்கிறதுக்காக தோண்டிக்கிட்டு இருக்கும்போது தவறி ஒரு குழிக்குள்ள நம்ம ஆஷோட ஃப்ரெண்ட்ஸும் விழுந்துடுவாங்க. அங்கே சில ஃபாசில் போக்கிமான்ஸை ஆஷோட ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்க. அந்த ஃபாசில் போக்கிமானில் ஒன்று தான் ஆரடக்டல். ஆரடக்டல் ஆஷ் கூட சண்டை போட்டு ஆஷை தூக்கிட்டு போயிடும். அப்போது ஆஷை காப்பாற்றுறதுக்காக ஆஷோட சார்மிலியன் சாரிசார்டாக எவால்வ் ஆகும். ஆஷோட சார்மிலியன் ஆஷை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே சாரிசார்டாக எவால்வ் ஆகி ஆரடக்டல் கூட சண்டை போட்டிருக்கும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம 3வதாக பார்க்க போகிற போக்கிமான் டாலன்ஃப்ளேம். நம்ம ஆஷோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு எரிமலைக்கு பக்கத்தில் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல டீம் ராக்கெட் ஆஷோட ஃப்ரெண்ட்ஸையும் அட்டாக் பண்ணுறதுக்காகவே வருவாங்க. இப்படி நம்ம டீம் ராக்கெட்டும் ஆஷ் அண்டு ஆஷோட ஃப்ரெண்ட்ஸும் பேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டீம் ராக்கெட் பக்கத்தில் இருக்கிற மலை மேலே அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ மலை மேலே இருந்து ஒரு பெரிய பாறை பக்கத்தில் இருக்கிற எரிமலைக்குள்ளே விழுந்துடும். இந்த பாறை எரிமலைக்குள்ளே விழுந்த உடனே அந்த எரிமலையிலேருந்து வெளியே மோல்ட்ரஸ் வரும். இந்த மோல்ட்ரஸ் வெளியே நம்ம ஆஷ் அண்ட் ஆஷோட ஃப்ரெண்ட்ஸ் டீம் ராக்கெட் எல்லாரையுமே அட்டாக் பண்ணும். இப்படி இந்த மோல்ட்ரஸ் ஆஷ் கெச்சமையும் ஆஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் மோல்ட்ரஸ் ஃப்ளேம் த்ரோவரை ஆஷ் அண்ட் ஆஷோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே அட்டாக் பண்ணும். இதை பார்த்த ஃப்ளச்சிண்டர் வேக வேகமாக பறந்து ஃப்ளேம் த்ரோவருக்கு முன்னாடி ஆஷை காப்பாற்றுறதுக்காக நிற்கும். இப்படி வேகமாக வரும்போது ஆஷோட ஃப்ளச்சிண்டர் டாலன் ஃப்ளேமாக எவால்வ் ஆகும். இப்படி நம்ம ஆஷையும் ஆஷோட ஃப்ரெண்ட்ஸையும் மோல்ட்ரஸ் கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஃப்ளச்சிண்டர் டாலன் ஃப்ளேமாக எவால்வ் ஆகியிருக்கும். அடுத்ததாக நம்ம 2வது இடத்துல பார்க்க போகிற போக்கிமான் கிரீன் நிஞ்சா. நம்ம ஆஷும் ஃப்ராகடைரும் ஒரு இடத்துல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம நிஞ்சா சென்பாய் ஆஷையும் ஆஷோட ஃப்ரெண்ட்ஸையும் நிஞ்சா வில்லேஜுக்கு இன்வைட் பண்ணுவார். நம்ம ஆஷோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நிஞ்சா சென்பாய் கூட நிஞ்சா வில்லேஜுக்கு போவாங்க. இந்த நிஞ்சா வில்லேஜ்லேயே வயசான ஒருத்தவர் இருக்கார். அவர் பேர் ஹன்சோ. இந்த ஹன்சோ அப்படின்றவரை ஹடாயு அப்படின்ற ஒருத்தர் கடத்திட்டு போயிடுறாரு. இந்த ஹன்சோவை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஆஷோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிஞ்சா சென்பாய் எல்லாருமே போகிறாங்க. அங்கே ஹெடாயுவோட பிஷார்ப்புக்கும் நம்ம ஆஷோட ஃப்ராகடைர் அண்ட் பிக்காச்சும் நிஞ்சா சென்பாயோட கிரீன் நிஞ்சா நடுவில் பேட்டில் நடக்குது.
இதில் பிஷார்ப் வந்து பிக்காச்சுவை அட்டாக் பண்ணுறதுக்காக வரும். இதை பார்த்த ஃப்ராகடைர் வந்து பிக்காச்சுவோட முன்னாடி போய் நின்று அந்த அடியை தன்னோட உடம்புல வாங்கி க்ரீன் நிஞ்சாவாக எவால்வ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம க்ரீன் நிஞ்சா வந்து பிக்காச்சுவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஃப்ராகடைர்லேருந்து க்ரீன் நிஞ்சாவாக எவால்வ் ஆச்சு. அண்டு கடைசியாக நம்ம நம்பர் 1ல் பார்க்க போகிற போக்கிமான் இன்ஃபர்னே. பேரியோட எம்போலியானுக்கும் ஆஷோட மன்ஃபர்னோவுக்கும் இடையில ஒரு பேட்டல் நடக்கும். இதை வந்து நம்ம பாலும் தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போது அந்த இடத்துக்கு டீம் ராக்கெட் வந்து வந்துடுவாங்க. இந்த டீம் ராக்கெட் வந்து ஆஷோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஷோட போக்கிமான்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிடுவாங்க. இதில் மன்ஃபர்னோ வந்து பறந்து போயிடும். மன்ஃபர்னோ பறந்து போயிட்டு தனியாக ஒரு காட்டு பகுதியில் விழுந்துடும். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷோட போக்கிமான்ஸையும் ஆஷோட ஃப்ரெண்ட்ஸோட போக்கிமான்ஸையும் டீம் ராக்கெட் கைப்பற்றுவாங்க. இப்போ தான் தூரத்தில் பறந்து போன நம்ம மன்ஃபர்னோ சினங்கொண்ட சிங்கமாக மாறி நம்ம டீம் ராக்கெட்டை அட்டாக் பண்ண வரும். இது டீம் ராக்கெட்டோட பலூனை சுக்கா நொறுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம மன்ஃபர்னோ. இந்த டைமில் நம்ம மன்ஃபர்னோ அதோட சுயநினைவை இழந்துடும். ஸோ அதனால் அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு அதுக்கே தெரியாமல் இருந்துச்சு. நம்ம மன்ஃபர்னோ வந்து டீம் ராக்கெட்டோட மிஷினை அட்டாக் பண்ணும். இதில் டீம் ராக்கெட்டோட மிஷினில் இருந்த நம்ம போக்கிமான்ஸ் எல்லாமே கீழே விழுற நிலைமைக்கு ஆகிடும். இதை தடுக்கிறதுக்காக பால் அவனோட எலக்ட்ரோ வயரை வெளியே கூப்பிட்டு அந்த மிஷினை தடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம மன்ஃபர்னோவை ஆஷ் வந்து கன்வின்ஸ் பண்ணுவான். மன்ஃபர்னோவை கட்டி பிடிச்சி இப்போ நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதை கேட்ட நம்ம மன்ஃபர்னோ வந்து கூல் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா மன்ஃபர்னோ வந்து பாலோட எலக்ட்ரோ வயர் கூட சேர்ந்து மிஷினை கீழே விழாமல் தடுக்க ஆரம்பிக்கும். இப்படி தடுக்கும் போது தான் நம்ம மன்ஃபர்னோ இன்ஃபர்னேப்பா எவால்வ் ஆகும். ஸோ இது மூலயமா நம்ம பிக்காச்சு பிப்ளப் எம்போலியான நம்ம இன்ஃபர்னேப் வந்து காப்பாற்றும். ஸோ வீடியோ அவ்வளவுதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் அனிமே அண்ட் கார்ட்டூன் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.